Exercise 6.1 10th standard trigonometry first sum. Prove the following identities. Cot theta plus tan theta equal to secant theta cosecant theta. Cot theta plus tan theta வச்சு நம்ம இந்த ஆன்சரை ப்ரூவ் பண்ணணும், வர வைக்கணும். RHS வர வைக்கணும். ஃபஸ்ட்டு cot theta plus tan theta. cot theta எப்படி எழுதலாம் அப்படின்னா trigonometry ஃபார்முலா படி cos theta divided by sin theta. tan theta க்கு sin theta divided by cos theta. ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை எல்சிஎம் எடுத்துடணும். எல்சிஎம் எடுத்தால் sin theta cos thetaன்னு கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta. cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta equal to 1 trigonometry ஃபார்முலா by sin theta cos theta. இதை பிரித்து எழுதிக்கலாம். 1 by sin theta into 1 by cos theta. 1 by sin theta equal to cosecant theta. 1 by cos theta na secant theta. இப்போ நமக்கு RHS கிடச்சிருச்சு. இதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம். secant theta into cosecant theta equal to RHS. Second question, tan power 4 theta plus tan square theta equal to secant power 4 theta minus secant square theta. நம்ம RHS வர வைக்கணும் LHS வச்சு. tan 4 theta plus tan square theta. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து காமனாக tan square thetaவை காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா பேலன்ஸ் இங்கே tan square theta ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். இப்போ ட்ரிக்னாமெண்ட்ரி ஃபார்முலா படி secant square theta minus tan square theta equal to 1. இப்போ நமக்கு tan square theta plus 1 இருக்குல்ல, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், secant theta ஸ்கொயர் ஒண்டி secant square thetaவை இங்கே வச்சுக்கிட்டு இதை இங்கே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 1 plus tan square theta. அப்போ 1 plus tan square thetaக்கு பதிலாக நம்ம இங்கே secant square thetaன்னு போட்டுக்கலாம். tan square theta இதுக்கு பதிலாக secant square theta. இங்கே பாருங்கள், இதே ஃபார்முலா வச்சு நமக்கு இங்கே என்ன வேணும், tan ஸ்கொயர் தீட்டா. tan ஸ்கொயர் தீட்டா ஒண்டி வேணும் அப்படின்னா இதை இங்கே கொண்டு போயிட்டு 1 இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா. அப்போ tan ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணிக்கலாம், secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. அப்போ இந்த இடத்துல secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இன்ட்டு secant ஸ்கொயர் தீட்டா. இப்போ ஒன்றையும் உள்ளக்கா மல்டிப்ளை பண்ணிக்கணும். secant ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு secant ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு secant 4 தீட்டா மைனஸ் secant ஸ்கொயர் தீட்டா. நமக்கு RHS கிடச்சிருச்சு ஈக்குவல் டு RHS.